வீரன்மண்டர்ங்கிறவரு சேர நாட்டில, அதாவது இப்போது இருக்கிற கேரள பகுதியில வாழ்ந்தவர். அவர் ஒரு வேளார் குலத்தில பிறந்தவர். அவர் ஒரு நல்ல செழிப்பான வேளாண்மை தொழிலை செய்து ஏராளமா செல்வ வளத்தை பெற்றிருக்கக்கூடியவர். மிண்டர்ங்கிறது அந்த காலத்தில சேர நாட்டில இருக்கிறவர்கள்ல வளமான செல்வச் செழிப்போடு இருக்கிறவர்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர். மிண்டர்ங்கிறது. இவரு விரன்மண்டர்ங்கிற பெயரை பெற்று செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்தார். அவரு முடிந்து இயன்ற காலங்களிலெல்லாம் சிவனடியார்களுக்கு உதவி செய்வதோடு, பல சிவ தலங்களுக்கும் சென்று வழிபடுவதை அது ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார். பல இடங்களுக்கும் சிவன் கோயில்கள், திருக்கோயில்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு எல்லாத்துக்குமே சுற்றுலாக்கள் சென்றிருந்து, அங்கே இறைவனை வழிபட்டு சில காலம் அங்கேயே தங்கி இருந்து வழிபடக்கூடியவர். இப்படி வழிபடும்பொழுது இவருடைய கொள்கை என்ன வச்சிருந்தார்னா, முதல்ல சிவனடியார்கள் அந்த ஊர்லயும், அந்த இடத்துலயும் இருக்கிற சிவனடியார்களை வழிபட்டு விட்டு, அதற்கு பிறகு தான் சிவபெருமானை போய் வணங்கும் வழக்கத்தை வைத்திருந்தார். ஏன்னா, சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவன் அடியார்களுக்கு பெருமைப்படுத்திவிட்டு, அவர்களுடைய ஆசையோட சிவபெருமானை பார்க்கும் பொழுது, அது சிவபெருமானுக்கே மகிழ்ச்சியை தருங்கிறது தான் இவருடைய கொள்கை.